ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ரோஸ் செடி பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பூ நல்ல பெருசாக வந்துருச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம இயற்கையான உரங்கள் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். செடி சூப்பராக வளருது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்தி நான் செடிக்கு எப்போவுமே கொடுப்பேன். பாருங்கள், ஒரு மொட்டு கூட இருக்குது. இன்னொரு செடியில் பாருங்கள் 3 மொட்டு இருக்குது ஒரே இடத்துல. சின்ன சின்னதாக பக்கத்தில் இங்கிட்டு ஒரு மொட்டை, அந்த பக்கம் ஒரு மொட்டுன்னு இருக்குது. இதுக்கு நான் மண்கலவை என்ன கொடுத்தேன்னா, அதிகமாக தேங்காய் நார் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் நார் எப்படின்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா தேங்காய், அதுக்கு மேலே இருக்கும்ல அந்த தேங்காய் நாரை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுருப்பேன். நான் புதுசாக செடி வைக்கிறப்ப அந்த நாரையும் நல்லா குட்டி குட்டியாக பிச்சு அதையும் போட்டு தான் செடி வைப்பேன். அப்படி வைக்கிறப்ப செடி சூப்பராக வளருது, நிறைய மொட்டுக்கள் வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன உரம் கொடுக்க போகிறோம் செடிக்கு அப்படின்னா, பாருங்கள், சின்ன வெங்காயத்தோலும் பெரிய வெங்காயத்தோல், அப்புறம் வேஸ்ட்டான தக்காளி 1-2 கடந்துச்சு, அது முட்டைத்தோல், அப்புறம் பூண்டு தோல், இது எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுருந்தேன் 2 நாளாக. அது கூட தயிரும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி அப்படின்னு சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதை இப்போ இந்த வேஸ்ட்டாக காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இன்னொரு பாக்ஸில் மாற்றிடலாம். மாற்றி நம்ம காய வச்சு நம்ம செடி வைக்கிறப்ப இதையும் போட்டு அப்படியே செடி வைக்கலாம். சூப்பராக செடி வளரும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் மாற்றி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் எப்போ இது பண்ணாலுமே வேஸ்ட்டான அந்த காய்கறி இதெல்லாம் நான் தூக்கி போடாமல் சேர்த்து வைப்பேன். செடி வைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது போட்டு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு மண்ணோட அளவும் ரொம்ப கொஞ்சம் போதும். வாங்க நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. இதில் வந்து மிளகாயெல்லாம் வந்திருக்கு. பாருங்கள், நான் கிளியராக காட்டுறேன். பாருங்கள், மிளகாய் இருக்குது பாருங்கள், பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது. மொட்டுக்கள் பூவெல்லாம் இருக்குது. பாருங்கள், நம்ம தக்காளி செடி இவ்வளோ பெருசாக காய் இருக்குன்னு. இது இன்னும் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் பழுக்கவே இல்லை, நல்லா பெருசாக வந்துகிட்டே இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த செடியில் வந்து நான் தக்காளி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது வந்து பூவெல்லாம் வந்து அப்படியே உடஞ்சி விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தா அதில் காய் வந்துருச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த செடி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம தண்ணி கொடுத்துட்டே இருக்கிறப்ப, சத்தான தண்ணி ஸ்ட்ரென்த்தாக நம்ம கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம செடி கன்ஃபார்மாக காய்க்கும். நீங்கள் காய்க்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லா செடியுமே காய்க்கும், பூக்கும். நம்ம அதுக்கு வந்து இயற்கையான உரங்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்குறப்ப நம்ம செடி எல்லாமே காய்க்கும், எல்லாமே பூக்கும். அதனால காய்க்கலை அப்படின்னு சொல்லி பிடுங்கிலாம் போடாதீங்க. செடி கன்ஃபார்மாக நமக்கு காய்ச்சி நமக்கு பலன் கொடுக்கும். நம்ம கொடுக்குறதுக்கு அது திருப்பி நமக்கு எப்படியும் கொடுத்துடும். பாருங்கள், நம்ம செடி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. பாருங்கள், மொட்டு கூட இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம செடிக்கு எப்போவுமே வந்து காசு கொடுத்து தான் உரம் வாங்கி போகணுன்னு எந்த அவசியமுமே கிடையாது. அதனால நீங்கள் செடி வாங்குகிற காசு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம உரங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறதே கொடுக்கலாம். சூப்பராக செடி வளரும். பாருங்கள், எல்லா செடியுமே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம செடி பார்க்க அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருளை பயன்படுத்துறதுனால தான். பாருங்கள், நம்ம தக்காளி செடி பாருங்கள் இவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. நல்லா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சமாக மண்ணு தான் இருக்குது, பட் அதுலேயே அவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பழம் இருக்கு இல்லையா, அது வீணாக போன பழத்தெல்லாம் போட்டு தான் வச்சேன். பாருங்கள், இந்த பூ பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் வச்சேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பூ வந்திருக்கு. இன்றைக்கி தான் இருக்கையிலே அதிகமாக பூ வந்திருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பூ வந்திருக்கு. பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் அப்படியே தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் கட் பண்ணி விட்டேன். இப்போ மறுபடியும் புதுசாக தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. புதினா செடி பாருங்கள், அன்றைக்கி கட் பண்ணி வந்து நான் ஆல்ரெடி சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் புதுசாக நிறைய தளிர்கள் வந்திருக்கு. பாருங்கள், நம்ம தக்காளி செடி பாருங்கள், இது வந்து அதுவாக தான் வந்தது. இது பார்க்குறதுக்கு கீழே மட்டும் அப்படியே கூம்பு மாதிரி வர மாதிரி இருக்குது. இந்த தக்காளி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். நாட்டு தக்காளி வந்து கிடச்சிச்சின்னா நெக்ஸ்ட் டைம் அதான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், இந்த ஒரே ஒரு பாட்டில் எவ்வளோ குட்டியாக செடி இருக்குன்னு. இது வந்து புதினா தாங்க. புதினா வந்து ஆல்ரெடி மேலே இருந்தது காஞ்சி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற அடியில் வேறு இருந்திருக்கும் போல். அதுலேருந்தே நமக்கு புதினா செடி மறுபடியும் வளர்ந்து வருது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. துளசி செடி வச்சுருக்கேன். துளசி செடியும் அதோட இடையில அங்கங்கே இருக்குது. புதினாவும் இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து செடிக்கு இந்த மல்லிகை செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் குச்சி மட்டும்தான் வச்சேன். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். குச்சிக்கு வந்து சூப்பராக தளிர்த்து வந்துச்சு. பாருங்கள், இதில் எவ்வளோ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தா தெரியுதா? எல்லாத்துலேயுமே துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தெரியல. இது கிளியராக தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.